கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம 8வது செய்தியாக சீயோன் கிருபை தங்கும் இடம், கிருபை தங்கும் இடத்தை இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. வருத்தம் பசிதாக மன துயரம் அங்கே இல்லை, வருத்தம் பசிதாக மன துயரம் அங்கே இல்லை. விண்கிரீடம் வாஞ்சிப்பேன், விண்ணவர் பாதம் சேர்வேன். விண்கிரீடம் வாஞ்சிப்பேன், விண்ணவர் பாதம் சேர்வேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. சிலுவாயில் ஆராயுண்டேன், இனி நான் அல்ல இயேசுவே. சிலுவாயில் ஆராயுண்டேன், இனி நான் அல்ல இயேசுவே. அவரின் மகிமையே எனது லட்சியமே, அவரின் மகிமையே எனது லட்சியமே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இயேசு என் நம்பிக்கையாம், இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு என் நம்பிக்கையாம், இந்த பூமியும் சொந்தமல்ல. பரிசுத்த சிந்தையோடே இயேசுவை பின்பற்றுவேன், பரிசுத்த சிந்தையோடே இயேசுவை பின்பற்றுவேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன், விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே. நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரம சுகம் காண்பேன், பரன் தேசம் அதில் சேர்வேன். பரம சுகம் காண்பேன், பரன் தேசம் அதில் சேர்வேன். ராப்பகல் ஏலையே ரட்சகர் வெளிச்சமே, ராப்பகல் ஏலையே ரட்சகர் வெளிச்சமே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பளிங்கு நதியோராம் சுத்த தாகம் தீர்த்திடுவார். பளிங்கு நதியோராம் சுத்த தாகம் தீர்த்திடுவார். தூதர்கள் பாடிட தூயோனை தரிசிப்பேன், தூதர்கள் பாடிட தூயோனை தரிசிப்பேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் எழுப்பிதாவே, ஆமென். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ்லாட், லீலா அம்மா பிரைஸ்லாட், ஜானகி அம்மாள் பிரைஸ்லாட். இன்னைக்கு நம்ம 8வதாக ஒரு சீயோனை குறித்த ஒரு காரியத்தை தியானிக்க இருக்கிறோம். தலைப்பு கிருபை தங்கும் இடம் சீயோன், கிருபை தங்கும் இடம் சீயோன். செய்திக்கு ஆதாரமான வாசனம் சங்கீதம் 87வது அதிகாரம் 4வது வசனம். என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபையும் பாபிலோனையும் குறித்து பேசு. இதோ பெலிஸ்தியர்களும் கீதியர்களும்
எத்தியோப்பியிலும் இன்னார் அங்கே பிறந்தார் என்று அறிவேன். சீயோனை குறித்து இன்னார் இன்னார் பிறந்தார் என்று உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் ஜனங்களின் பேர் எழுதும் போது அவர் அதை தொகையிடுவார். இதெல்லாம் என்னன்னா சியோன்கிற ஒரு இடம். அங்க போறதற்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிருபை. இந்த சியோன் ஆக்சுவலா அது எங்க இருக்குன்னா எருசலேம் இருக்கு. அது ஒரு மலை. அந்த மலையில ஆண்டவர் சொல்றார் அதை அவர் தெரிந்து கொண்டார், அது அவருக்கு பிரியமான இடம் சொல்லி. ஆனா இங்க சில கண்டிஷன் இருக்குது. 87வது அதிகாரம் 4வது என்னை அறிந்தவர்களுக்குள்ளே. என்னை அறிந்தவர்களுக்குள்ளே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க சிலரை நான் பார்க்கிறேன். இங்க ஜெயந்தியக்கா இருக்காங்க, எங்க சம்பந்தியமா. அவங்கள எனக்கு தெரியும். எப்ப என்னுடைய தம்பி மகனுக்கு அவங்க பொண்ணை கல்யாணம் கட்டினாங்களோ, அவங்க பொண்ணு பார்க்க நாங்க போயிருந்தோம், பூ வைக்கிறதுக்கு தான் போயிருந்தோம். அங்க எங்களை குறித்து நாங்கள் அறிமுகம் எல்லாம் இப்ப நடந்தது மாதிரி இருக்கு. அவங்க யார், அவங்க எந்த குடும்பத்தை தெரியும். இது ஒரு சொந்தக்காரனுக்குள்ள ஒரு அறிவு. ராஜேஷ் இருக்கிறார், ராஜேஷை குறித்து தெரியும் எனக்கு. அவங்க அப்பாவை தெரியும், அவங்க அம்மாவை தெரியும், எல்லாரும் எனக்கு தெரியும். ஆனா இங்க நம்ம யாரை பார்க்கிறோம் அப்படின்னா, என்னை அறிந்தவர்களுக்குள்ளே, என்னை ஆண்டவர் அறிந்த ஒரு கூட்டத்தா இருக்கு. இதாங்க முக்கியம். ஒரு பொண்ணு, வேற மதத்தை சேர்ந்த பொண்ணு, வேற மதத்தை சேர்ந்த பொண்ணு. அவங்க கடவுளை குறித்து அவருக்கு பயங்கர வைராக்கு. அப்போ இதெல்லாம் வைராக்கு யாருக்கு இருக்காரு. இந்த பொண்ணு இந்த விரல்ல ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அவன் இந்த பிசியோதெரபிஸ்ட்டை போய் என்னென்னமோ பண்ணுனா ஒன்றும் சரியாகல. அப்புறம் நான் சொன்னேன், பாப்பா இந்த இடத்துல ஒரு இன்ஜெக்ஷன் நான் போடுவேன், போட்டால் உனக்கு உடனே ரிலீஃப் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். இங்கே ஊசிப்பட போறீங்க என்னமோ கழுத்தை இருக்கிற மாதிரி சவுண்ட் கொடுத்தான். அப்புறம் அவன் சொல்றா, அவங்க கடவுள் பேரை சொல்லிட்டு, என்னுடைய கடவுள் பேரை நான் சொல்ல விரும்பல, அவர் சிஜி டாக்டர் என் விரல ஊசி போடணும்னு சொல்லி ஒரு ஏதோ ஒரு வார்த்தை சொல்றான், எனக்கு ஞாபகம் வரல. அவருடைய தீர்மானங்கிற மாதிரி ஒரு வார்த்தை, நீங்க போடுவீங்க, இல்லைன்னா என் கையில நீங்க ஒரு நாள் போட முடியாது. அப்புறம் ஒன்னா மரியாதையா வந்தா ஊசி போட்டா வலி விட்டுருச்சு. வலி விட்டுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் என்னை பார்க்க வரல. பிறகு ஒரு 3-4 மாசம் கழிச்சு வரா, சார் மறுபடியும் வலிக்குது, நீங்க ஊசி போடுறீங்க. ஏன்னா உனக்கு எக்ஸசைஸ் அதெல்லாம் யாரு பண்ணா, நல்லா பண்ணல அப்படின்ட்டேன். நான் சொன்னேன். அப்புறம் அந்த சாப்டர் அங்கே நின்றுச்சு. மதுரையில் அவங்க சொந்தக்காரங்க வந்து ஆப்ரேஷன். அங்கே மதுரை சிவகுமார் அப்படின்னு ஒரு டாக்டர். அங்கே போய் அவர் இந்த வீட்டுக்கு ரவுண்ட்ஸ் வரும்போது இவ சீட்டுக்கிட்டு எதுவுமே எடுக்கல, நேராக போய் அவர் கையை நீட்டிட்டார். சார் இந்த மாதிரி எனக்கு இருக்கு. ஒரு டாக்டர் ஊசி போட்டாரு, ஆனால் வலி திரும்ப வந்துருச்சு. சொன்னார், இதுக்கு ஒரு சர்ஜரி பண்ணணும், அட்மிஷன் ஆடாப்பில் வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கோ அப்படின்ட்டு போயிட்டார். என்கிட்ட வந்து கேட்டான், நீ கேட்டல பண்ணல, போய் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. இங்கே தான் பயங்கர ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. இந்த பொண்ணு போய் சேர்ந்துட்டா, அட்மிஷன் ஆகிட்டு. அவரு ரொம்ப பெரிய ஆப்ரேஷன் தான் பண்ணுவாராம், பிக் ஆப்ரேஷன். இந்த சின்ன ஆப்ரேஷன் அவர் பண்ண மாட்டார், அது இந்த பொண்ணுக்கு தெரியாது. டேபிள் ஏறி படுத்துட்டு, எங்க டாக்டர் சிவகுமார்னா அவங்க சொல்றாங்க, இல்லை இல்லை அவரெல்லாம் வரமாட்டார், அசிஸ்டன்ட் தான் பண்ணுவாங்க. சொல்றாங்க, நான் 1/4 மணி நேரம் சண்டை போட்டேன். இல்லை அவர் தான் எனக்கு பண்ணணும், பண்ணுறதுதான் பண்ணிக்கணும், அனசீசியா கொடுத்தாங்க, பண்ணிட்டாங்க. இது என்ன சர்ஜரி நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த இந்த பாயிண்ட்ல தான் பெயின். ஒரே ஒரு நைஃப் வச்சு கையை அப்படி உள்ள வச்சு ஒரு சின்னதாக ஒரு நிக், இவ்வளோதான். இது வந்து ஒரு லெஸ் தேன் மினிட் தான் இது நடக்கும் இந்த சர்ஜரிக்கு. ஆனால் இவ சொல்கிறா என்கிட்ட வந்து, சார் 1.5 மணி நேரம் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க, பண்ணிட்டு ஒரு பெரிய சதையை காட்டினாங்க, இதை நாங்கள் உள்ள இருந்து எடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன வருதுன்னா, விரல் இதுக்காண்டு நடக்க வரல, இப்படி நிற்கிது. என்கிட்ட சொல்கிறா, சார் நீங்களே அன்னைக்கு எனக்கு இதை பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு என்கிட்ட சொன்னான். நான் சொன்னேன், உன்னுடைய கடவுள் பேரை நீ அன்னைக்கு சொல்லி நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்டேன்னா, என் கடவுள் சிஜி டாக்டர் இந்த இடத்துல ஊசி போடணும்னு சொல்லி அவருடைய சித்தமா இருந்தால் தான் உங்களால் போட முடியும், இல்லைன்னா போட முடியாது அப்படின்னு சொன்னியான்னு கேட்டேன். பேசாம இருந்தா நான் மறுபடியும் அடுத்த டைலாக் நான் சொன்னேன், உன் கடவுள் என்ன முடிவு பண்ணினார் அப்படின்னு எங்கிட்ட நீ கேட்டேன்னா, ஊசி மட்டும்தான் சிஜி டாக்டர் போடலாம், ஆனா அறுக்கிறது
யாருதான் இருக்கலாம், சிவகுமார் டாக்டர் இருப்பேன். அவர் முடிவு பண்ணிட்டார், நான் எப்படிமா உள்ள புகுந்து உங்க வரல ஆப்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். அவளால் வாயை திறக்க முடியல. இப்போ அந்த பொண்ணு என்ன நினைக்கிறான்னா, அவங்க கடவுளை அவ்வளவு அறிஞ்சு வச்சிருக்கேன்னு அவன் சொல்றான். ஆனா அறிஞ்சு வச்சா இந்த மாதிரி நடக்குமா சொல்லுங்க? சிம்பிளா 1 மினிட்ல நடக்க வேண்டிய காரியத்தை 1.5 மணி நேரம் நடத்தி நான் பையன் கேட்டேன், எவ்வளவுமா காசு கொடுத்தேன்ட்டு. நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டா. ஒரு பெரிய அவங்ககிட்ட கொடுத்துருக்கா. எதுக்காக நான் அந்த கதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு புரு மதத்தார் பெண் எல்லாமே ஃபீலிங் ஆன பிறகும் சொல்றா என் கடவுள் அப்படிங்கிறான். இங்க நம்ம பார்க்கிறோம் என் ஆண்டவர் என்ன எனக்கு செய்து வைத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 87வது அதிகாரம் அவர் சொல்வார், என்னை அறிந்தவர்களுக்குள். ஒருத்தருக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து பல அறிவுகள் இருக்கு. எனக்கு என் ஆண்டவரை குறித்த ஒரு அறிவு இருக்கு. அந்த அறிவை தான் இங்க நம்ம பார்க்கிறோம். இதுல என்ன நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன ஒரு அறிவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் முதல் வசனம் சங்கீதம் 87:1, அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதத்துக்கு அஸ்திபாரம். இந்த அஸ்திபாரம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓடப்பட்ட இயேசுவாக்கிய அஸ்திபாரம். இந்த அஸ்திபாரத்தை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 கொரிந்தியர்ல 3வது அதிகாரம். இந்த அஸ்திபாரம் அசைக்க முடியாது. போடப்பட்ட அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட வரணும். இந்த அஸ்திபாரத்தினால நம்ம வாழ்க்கை அமைந்திருக்கும். இது எனக்கு முதல் அறிவு. என்னை அறிந்தவர்களுக்குள்ளே அப்படிங்கிற பார்த்தீங்களா, எனக்கு தெரியும். நீ உன் சாமியை பத்தி என்ன சொல்லு, அது எனக்கு தெரியும். என் ஆண்டவரை குறித்து என் அறிவு இது. 2வது வசனம், கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தல் எல்லாவற்றையும் பார்க்கலும் சியோன் வாசத்திலும் இருக்கு. 2 வாசம், யாக்கோபின் வாசஸ்தலம். யாக்கோபு நமக்கு தெரியும், ஒரு ஏமாத்தக்காரன். அவன் மாமனாரை ஏமாத்துவான், அப்பாவை ஏமாத்துவான், கடைசி அவன் ஏமாத்து போயிடும். ஆனா அந்த ஏமாத்தக்காரனுடைய வாசஸ்தலத்தை பார்க்கலும் சியோன் வாசல்களே. சியோன் வாசல் தான் எனக்கு தெரியும். என் ஆண்டவராகி இயேசு சொல்றார், நானே வாசல். அந்த வாசல் வழியாக தான் நம்ம உள்ள போக முடியும். அந்த வாசல் வழியாக உள்ள போய் யோவான் 10வது அதிகாரம் வாசல் உங்களுக்கு காற்று. யோவான் 10வது அதிகாரம் 9வது வசனம், சியோன் வாசல் நானே வாசல். 9, என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால், எதுக்குள்ள சியோன் வாசல் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சற்று மேய்ச்சலிடும். உள்ளும் புறம்பும் நான் என்ன சொல்றேன், உள்ளையும் ஆசீர்வாதம், வெளியும் ஆசீர்வாதம். நானே நல்ல மேய்ப்பன். வாசல் அவர் தான், மேய்ப்பன் அவர் தான். மேய்ப்பனா என்னதுங்க? இது நமக்கு புரியறதுக்கு கஷ்டப்படும். ஆனா அந்த காலத்துல நம்மள மாதிரி எல்லாம் ஷெட்டெல்லாம் கிடையாது. ஒரு குகை இருக்கும். அந்த குகைக்குள்ள 100 ஆடுனா 100 ஆடையும் உள்ள தள்ளிட்டு இந்த மேய்ப்பன் வாசல்ல படுத்துக்கிறோம். இவன் தான் வாசல், இவன் தான் மேய்ப்பன். இவனை கடந்துதான் போய் அந்த ஆடை கை வைக்க முடியும். சரி, எனக்கு நல்லா தெரியும் என் ஆண்டவர் தான் வாசல். 2வது, கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்களை பார்க்கலும் சியோன் வாசலை மேல் பிரிக்கிறார். இது மூலமா போகும். 3வது, தேவனுடைய நகரமே. தேவனுடைய நகரம் அப்படின்னு ஒரு நகரம் இருக்கு. அந்த நகரத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கலாமா? எபிரேயர் தேவனுடைய நகரத்தை பொறுத்து எபிரேயர் 12வது அதிகாரம் 28வது வசனம். தேவனுடைய நகரங்கிறது என்னன்னா, ஆகையால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெருக. அசைவில்லாத ராஜ்யம். இப்ப இந்த உலகம் சுற்றி கொண்டிருக்கு. தானே சுற்றுது, சூரியன் சுற்றுது. இப்ப நம்ம இந்த வருஷத்தை முடிக்க போகிறோம். இப்பதான் அது ஆரம்பிச்சது முடிய போகுது. நாட்கள் வேகமா போகுது, மாசம் வேகமா போகுது, வருஷங்களும் வேகமா போகுது. ஆனா ஒரு தேசத்துக்கு நம்ம போகிறோம், அங்க அசைவு இருக்காது, நாட்கள் செல்லாது. நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி கிருபையை பெற்றுக்கொள்ளும். கிருபை, இந்த கிருபை தான் நம்மளை அங்க போய் உட்கார. இனி அடுத்த செய்தியெல்லாம் இங்க வரப்போகுது. கிருபைக்கு இதெல்லாமே நமக்கு நாலேஜ், ஃபர்ஸ்ட் நாலேஜ் வேணும், அப்புறம் தான் கிருபை. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கனியா இருக்கிறார்.
பட்சிக்கிற அக்னி என்றால் என்ன நான் உங்களுக்கு சொல்றேன். திடப்பொருள், திரவ பொருள் ரெண்டு இருக்குது. இப்போ இந்த டேபிள் இருக்குது, இது திடப்பொருள். லென்த் பிரெத், இது ஒரு ரவுண்ட் டேபிள், ஸ்கொயர் ரவுண்ட் டேபிள். அதுக்கு லென்த் இருக்கு, பிரெத் இருக்குது, ஒரு விட்டம் இருக்குது, சைஸ் இருக்குது. திடப்பொருள் பெட்ரோல், பால், தண்ணீர், 1 லிட்டர் 2 லிட்டர் 3 லிட்டர் 4 லிட்டர் அது வாங்கிடலாம். ஆனால் அக்னி, ஆண்டவர் அக்னியா இருக்கேங்கிறது ஒரு அளக்க முடியாது. அது திடப்பொருளானே தெரியாது, திரவக்குள்ள தெரியாது, மெஷர் பண்ண முடியாது. இதுதான் அக்னி. அப்படிப்பட்ட நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு நகரத்தை இருக்கிறார். சங்கீதம் 87வது அதிகாரம் 3வது நாலேஜ்ல தேவனுடைய உன்னை குறித்து மகிமையான விஷயங்கள் வாசனைக்கப்படும். உன்னை குறித்து இந்த தேவனுடைய நகரம்ங்கிறது தான் சியோன் இருக்கிற இடம். நம்ம போக போய் இதற்கு தேவை என்னன்னா கிருபை. அது என்ன கிருபைங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த கிருபையில ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6வது வசனத்தை பாருங்க. கர்த்தர் ஜனங்களில் பேர் எழுதும் போது இந்நாள் அதில் பிறந்தால் தொகையிடுவோம். இதுல ஃபர்ஸ்ட் நான் பார்க்க காட்டுவது என்னன்னா, ஒருத்தர் பேர் எழுதிட்டார், பேர் கோரேஸ். கோரேஸ் சார், இங்க நம்ம என்னை அறிந்தவர்களுக்குள் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, இங்க அந்த கோரேஸுக்கு ஆண்டவர் தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு கோரேஸ் இருக்கு. என்னை அறிந்தவர்கள் சொல்லி பார்க்கும்போது இது கொஞ்சம் வித்தியாசமான என்னை அறிந்தவர்கள். இது என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். கோரேஸ் வாசிப்போம். ஏசாயா 45வது அதிகாரம் 4வது வசனம். நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தும் நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு நாம். நீ என்னை அறியாதிருந்தும், உனக்கு என்னையே தெரியாது, ஆனா எனக்கு உன்னையே தெரியும். ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். நான் ஆர்த்தோபெடிக் டிப்ளமோ இன் ஆர்த்தோபெடிக் நான் போய் ஜாயின் பண்ணிட்டேன். அப்ப ஒரு கான்ஃபரன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் போறேன். அந்த கான்ஃபரன்ஸ் மெடிக்கல் காலேஜில் நடக்குது. அங்க ஒரு டாக்டர் மதுரையிலிருந்து வர்றார், டாக்டர் தேவதாஸ். டாக்டர் தேவதாஸ் வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறாரு. நான் ஃபுல்லாக அட்டன் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ அவர் எல்லாம் முடிச்சுட்டு அவர் வந்து ஒரு டேபிளில் ஒரு பிளேட் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு. நான் பக்கம் வந்து அவருக்கு ஒரு வணக்கம் வச்சேன். வணக்கம் சார் அப்படின்னு. யாருப்பா நீ? சார் நான் விருதுநகரில் டாக்டர் லைசாண்டருடைய மகன் சார். உங்களுக்கு எங்கள் அப்பாவை தெரியுமா சார்? உங்களுக்கு அப்படின்னு அப்படி ஒரு மாதிரி பார்த்தாரு. உன் மூத்த தங்கச்சி பாளையங்கோட்டையில் இருக்கால, அவளுக்கு எத்தனை பிள்ளை அப்படின்னாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. நான் நினைச்சேன் இவருக்கு நீ தெரியவே தெரியாதுன்னு நினைச்சிட்டு போய் ஒரு வணக்கம் வச்சா, உன் 2வது தங்கச்சி கொடைக்கானல்ல இருக்காளப்பா, அந்த அவளுக்கு எத்தனை பிள்ளைப்பா அப்படின்னாரு. இன்னும் தூக்கி வாரி போட்டுருச்சு. அவர் விருதுநகர் சேர்ந்தவர். எங்கள் அப்பாவை நல்லா தெரிஞ்சு. ஒரு தடவை ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறாரு, என்னுடைய சகலப்படி. அவர்கிட்ட சொல்கிறாரு, விருதுநகரில் லைசாண்டருங்கிற ஒருத்தர் இந்த சர்ஜனை மாதிரி உலகத்தில் நான் சர்ஜனை பார்த்தது கிடையாது. ஒரு காலத்தில் எதுவுமே கிடையாது. அவரா அனசேசியா கொடுப்பார், அவராச்சவர். என்கிட்ட சொல்லி என் கோபுரத்தை சொல்கிறார், என்னையா அவர் இப்படி உன்னை பற்றி உங்கள் அப்பா பற்றி சொல்கிறான்னு சொல்லி நான் வணக்கம் வைக்கும்போது, சார் அப்படின்னு நான் சொல்கிறேன், நான் எங்கள் அப்பா லைசாண்டர் மகன் எங்கள் சரித்திரத்தை சொல்லிட்டார். ஒரு மனிதனுக்கே இந்த ஒரு நாலேஜ் இருந்தா ஆண்டவருக்கு கோரேஸை கொடுத்து நான் நாலேஜ் கொடுப்பேன். அதனாலதான் சங்கீதம் ஏசாயா 45வது அதிகாரம் 4வது வசனத்துல வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாள்களை முறித்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் ஒரு பொக்கிஷமாக இருக்காங்க, சிறைப்பட்டிருக்கிறாங்க. இவங்களை வெளியில கொண்டு வரணும். வெளியே கொண்டு வரதற்கு ஆண்டவர் கோரேஸுக்கு என்ன ஒரு நாலேஜை கொடுத்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 44வது அதிகாரம் 26வது வசனத்துல, நான் என் ஊழியக்காரன் நீ வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகள் ஆலோசனை நிறைவேற்றி கட்ட குடியேறப்படுவாய் என்று, நான் ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்று, உன் நதிகளை வெட்டாரா என்று. அப்புறம் என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இந்த பாபிலோன் ஒரு
100 மைல் சர்ஃபேஸ் உள்ள இருக்கு. பெரிய கோட்டைகள், அதான் வெண்கல கதவெல்லாம் இருக்குது. இந்த கோட்டையுடைய அகலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 ரதங்கள் அல்லது 4 லாரிகள் போற அளவுக்கு சர்ஃபேஸ். அதை சுத்தி காவல் காத்துட்டு இருப்பாங்க, யாருமே உள்ள வர முடியாது. அந்த ஆண்டவர் சொல்றாரு, கோரேஸ்க்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு, நீ என்ன செய்யும், அந்த நதியை டைரக்ஷன் மாத்தி அவங்களுக்கு வாட்டர் சப்ளை ஒரு நதி மூலமா உள்ள வரும். ஆனா அதை ட்ரை ஆக்கி அது வழியா உள்ள வந்து உள்ள இருக்கிற தாழ்பால உடைச்சி பொக்கிஷமாகிய இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் தூக்கி போக வைக்கிறாங்க. சொல்றாரு, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தும் நீ என்னை அறியாதுன்னு நான் உனக்கு நாமத்தை தருகிறேன். கோரேஸ். இந்த கோரேஸுக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, இவன் ஒரு பர்ஷியா ராஜா. எடுத்துக்கொள்ளமா, எஸ்ரா பக்கம் 5:8-9. 5:8-9. இந்த கோரேஸ் ராஜா ஒரு பர்ஷியா ராஜா. பர்ஷியா ராஜா அவனுடைய கடவுள் ஒருத்தங்க இருந்தப்பான், அப்படிதானே. அந்த கடவுளுக்கு நிறைய பூஜை போட்டு எத்தனையோ யுத்தத்தில் ஜெயிச்சு 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 பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டிட்டான். ஆனா நம்முடைய ஆண்டவர் அவனுக்கு எப்படி அவனோட இடைப்பட்டார்னு எனக்கு தெரியாது. எஸ்ரா 1வது அதிகாரம் 1 வசனத்துல ஆச்சரியமான கருத்தை நம்ம பார்க்கலாம். எரேமியா வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்ஷியா ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்ஷியன் ராஜாவை ஏறிட்டார். இப்ப அவன் சொல்றான், இந்த அடிமையா இருக்காங்க பாத்தீங்களாங்க, இவங்களுடைய கடவுள் வாய கடவுள் எப்படி நம்மளால நம்ப முடியும் பாருங்க. சேர்த்த கிடைச்ச கடவுள் அவங்க பூஜை போட்டவனெல்லாம் அவனால அக்செப்ட் பண்ண முடியல, இதெல்லாம் கடவுள்ட்டு. ஆனா இந்த அடிமையுடைய கடவுள் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜாங்களை எல்லாம் எனக்கு தந்திரி, ராஜ்யத்துல எனக்கு தந்திரி, யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை எனக்கு கட்டளையிட்டு. எத்தனையோ ஜெயத்தை கொடுத்த அவனுடைய விக்கிரகத்தினுடைய கடவுளை எல்லாம் தூக்கி போட்டுட்டான். ஆண்டவர் அப்படி வாழ்க்கையில் இடைப்பட்டு இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இப்ப நீங்க போய் ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காரணம், இவனுடைய ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா, ஆண்டவர் இவனை பேர் சொல்லி அழைத்தார். சரி, 2வது ஒரு நபரை பார்க்கிறோம். கோரேஸ் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஆனா இங்க நம்ம பார்த்திருக்கிறதுக்கு என்னை அறிந்தவருக்குள்ளே ராஹாப். வாசிப்போம். யோசுவா 2வது அதிகாரம் 9வது வசனம். யோசுவா 2:9. என்னை அறிந்தவர்களுக்குள், அதான் கீ வார்த்தை. இந்த ராஹாபுக்கு நம்முடைய ஆண்டவர் தெரிஞ்சிருக்குதுங்க. முதல் பேரை சொல்றாங்க. யோசுவா 2வது அதிகாரம் 9வது வசனத்துல அவளுக்கு யார தெரிஞ்சிருக்கு? யெகோவா தேவனை தெரிஞ்சிருக்கு. என்னை அறிந்தவர்களுக்குள்ளே கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்று ஃபர்ஸ்ட் பாருங்க, பேரை சொல்லிட்டார். கோரேசு பரலோக தேவன் சொன்னாரு, இவ ஸ்பெசிபிக்கா யெகோவா தேவன் சொல்லிட்டான். சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறான்னா, ஒரு விசுவாசத்தை சொல்றான். தேசத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று. இன்னும் ஒப்பே கொடுக்கல, உள்ளே வரல. ஆனா அந்த பெண்ணுடைய வாயிலிருந்து முதல் நாமம் வருது, விசுவாசம் வருது. உங்களுக்கு முன்பாக கர்த்தர் சமுத்திரம் அவர் செய்த அற்புதத்தை தெரிஞ்சு வச்சிருக்கார். அவரை தெரிஞ்சு வச்சிருக்கார், அவளை விசுவாசம் வச்சிருக்கிறார், அவர் ஆண்டோடைய அற்புதத்தை தெரிஞ்சிருக்கிறார். அடுத்து பாருங்க, நீங்கள் யோர்தான் கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிடுச்சு. எங்கள் இருதயம் கரைஞ்சி போற அளவுக்கு ஒரு வல்லமையான தேவன் உங்க தேவன். அதனாலதான் அந்த பேர் எடுத்துச்சு. அவ பேர் அது மட்டும் வரல. அடுத்து என்ன நடக்குன்னா, இனி என்ன நடக்குங்கிறது எங்களுக்கு தெரியும். அதுல இன்னொரு ஸ்பெஷல் கிருபை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருடைய பெயர் எங்க வந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனத்துக்கு வந்துருச்சு. மத்தேயு 1:5 நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீனியாலஜி பட்டியலில்
யார் பேரை பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகாப். இங்க யோசுவால பார்க்கும்போது ராகாப்ங்கிற வேசின்னு இருக்கும். ராகாப்ங்கிற வேசிங்க தான் அவருடைய குவாலிஃபிகேஷன். ஆனா இங்க வரும்போது அது இருக்காது. மத்திய 1வது அதிகாரம் 5வது வசனம், சல்மோன் போவாசை ராகாப் இடத்துல பெற்றாள். சல்மோன் போவாசை ராகாப் பேர் வந்துருச்சு. சரி, அடுத்து ஒரு நபரை பார்க்க போறோம். சங்கீதம் 87வது அதிகாரம் 4வது வசனம், என்னை அறிந்தவர்களுக்குள்ளே உங்களுக்கு கோரேசா காமிச்சிட்டேன், ராகாப்பை காமிச்சாச்சு. பாபிலோன். இந்த பாபிலோன்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துதல் 17வது அதிகாரம், வெளிப்படுத்துதல் 17:5, மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் அருவருப்புக்கும் தாய் என்னும் நாமம் நெற்றில். அப்படி நெற்றில் இருக்கிற அந்த பாபிலோனை ஆண்டவர் தன் பிள்ளைகள் அங்க வச்சிருக்கிறாங்க. எப்படி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எரேமியா எடுத்துக்கொள்ளும். ஒரு பியூட்டிஃபுல் ஒரு வாசனை இருக்குது. எரேமியா 51வது அதிகாரத்துக்குள்ள வரும். எரேமியா 51 7, பாபிலோன் கர்த்தருடைய கையில் உள்ள பொற்பாத்திரம். சாதாரண பாத்திரம், பொன் பாத்திரம். அப்படி பார்க்கிறாரு, பொன் பாத்திரங்கிறாரு. அந்த பொன் பாத்திரம் ஆகிய அது என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்த்தர் தம்முடைய நீதியை வெளிப்படுத்தினார், தம்முடைய தேவனாகிய கர்த்தரின் செயலை சீயோனிலே விவரிப்போம். நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனாலும் இது வேசியனுடைய தாய் அருவருப்பெல்லாம் மேக்சிமம் செய்யும். அதை அழிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆனால் அதை பார்க்கும்போது ஒரு பொற்பாத்திரமாக பார்க்கிறார். பார்த்து அடுத்து என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20வது வசனத்தை பாருங்க. நீ எனக்கு தண்டாயுதம் அஸ்திபரம், நான் உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன். ஆண்டவர் இதை ஒரு வெப்பனா யூஸ் பண்றார். அப்படின்னா ஆண்டவர் இந்த பாபிலோன் சொன்னா அதை செய்வான். சரி, இது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை நம்ம தொடர்ந்து பார்க்கும் பொழுது அடுத்து எத்தியோப்பியா பார்ப்போம். பாபிலோன் உங்களுக்கு காமிச்சிட்டேன். கிருபை, பாபிலோன் அழிய வேண்டிய பாத்திரம், பொறுப்பாத்திரம். ஆனால் ஆண்டவர் அங்கிருந்து ஆண்டவர் செய்வார். இன்னார் பிறந்தார்னு சொல்லி லிஸ்ட் வச்சிட்டார். கடைசியாக நம்ம பார்க்க போறோம் எத்தியோப்பியா. 4வது வசனம் பாருங்க. இதோ பெலிஸ்தியரிலும் தீரியலும் எத்தியோப்பியலும் கூட இன்னான் அங்கே பிறந்தான் என்றும், இன்னான் அங்கே பிறந்தான் என்றும். எத்தியோப்பியா குறித்து முதல்ல ஒரு உங்களுக்கு வாசனம் காட்டுறேன். சங்கீதம் 68:31 பிரபுக்கள் எகிப்திலிருந்து வருவார்கள், எத்தியோப்பியா தேவனை நோக்கி கையெடுக்க தீவிரி. இப்படி வன வைக்கிறாங்க. யார் கையெடுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க பேர் எழுதிட்டார். அதான் கிருபை. பாபிலோன் அழியும், எத்தியோப்பியா தோலையே மாற்ற முடியாது. எரேமியா 13வது அதிகாரம் 23, எத்தியோப்பியன் தன் தோலை பிளாக் கலர் மாறாது, சிவிங்கி தன் புலியிலும் மாற்றப்படும், கூடுமானால் தீமை செய்யப்படும். அப்ப அந்த அளவுக்கு ஸ்டபனா இருக்கிற மக்களை மாற்றுகிறார். மாற்றி எப்படி அவர்களை கொண்டு வருகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்தியோப்பியா நமக்கு தெரியும். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 27, அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியனுடைய ராஜ ஸ்ரீயாகிய கந்தகை என்படைய மந்தி அவனுடைய பொக்கிஷாகரம் எத்தியோப்பியனாக ஒருவன் பணிந்து கொள்ள எருசலேம் வந்தான். நேற்று WWW செய்தியை நான் என்னுடைய மக வீட்டில் நான் சொல்லுவேன். மக வீட்டில் இல்லை, அங்கே ஒரு மீட்டிங். இதை நான் சொல்லிட்டு இருக்கும்போது நான் அவங்கள்ட்ட சொன்னேன்,
இவர் எந்த லாங்குவேஜ்ல அந்த எத்தியோப்பியன் மந்திரி படிச்சுட்டு இருப்பாரு? ஹீப்ரு, எபிரேய மொழி. நாங்கிட்ட உங்களுக்கு எபிரேய மொழி தெரிய மாட்டேன். அம்மா சொல்லி எங்களுக்கு இங்கிலீஷே தெரியாது, நாங்கள் என்னங்க எபிரேய மொழியை கற்றுக்கிறேன்னு அந்த அம்மா பாம்போல சொல்லி. அப்போ நான் சொன்னேன், எபிரேய மொழியில் சில காரியங்கள் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நான் உங்களுக்கு சொல்லி பழகிடுச்சு பார்த்தீங்களா. ஆதாம் மேன்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? மேன், NAN, மேன், ஆன். அடாம், ஆதாமத்தான் ஆன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சில வசனங்கள் எல்லாம் நான் கொஞ்சம் நோட்ஸ் எழுதி வச்சிருந்தேன், அதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். பார்த்தீங்களா, அங்கே போய் அந்த நமக்கு ஒரு சின்ன கிருபையை கொடுக்குறார், அந்த மொழியை சொல்லிக் கொடுக்கறதுக்கு. அது இங்கிருந்து தான் அப்படி டைவர்ஷன் ஆகி போயிட்டேன் நான். சரி, கடைசியாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டேன். இந்த வசனத்தை வாசித்து நம்ம பொறிக்கிறோம். சியோன் கிருபை தங்குற இடம். இந்த கிருபை தங்குற இடத்துல யூதர்கள் மாத்திரம் இருக்கணும். யூதர்கள் மாத்திரம் இருக்க வேண்டிய இடத்துல ஆண்டவர் புறஜாதியார், ஒரு வேசி எல்லாரையும் உள்ள கொண்டு வைக்கிறார். நமக்கும் அந்த கிருபையை கொடுப்பார். அந்த சியோனை நாம் தங்கும். நம்முடைய பேரை எழுதி வைத்திருக்கிறார். விசுவாசத்தோடு நம்ம ஓடுகிறோம். ஜெபிச்சு முடிப்போம். மகா இரக்கமும் கிருபையுள்ள பிதாவே, நம்ம துதிக்கிறோம். சியோன் கிருபை தங்குற இடம்ங்கிற ஒரு செய்தியை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் யான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.